அந்த பத்ர் யுத்தம் என்ன காரணத்தினால் நடைபெற்றது? அந்த பத்ர் யுத்தம் ஈமானிய உணர்வுகளோடும் இறையச்சத்தோடும் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு யுத்தம். அந்த யுத்த களம் உண்மையான முஃமினுக்கு, உண்மையான முஸ்லிமுக்கு பல பாடங்களையும் பல படிப்பினைகளையும் சொல்லித் தருகின்ற யுத்தம் என்பது பற்றிய செய்திகளை நாங்கள் ஒரு சில தினங்களாக பார்த்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இந்த யுத்த களத்திலே ஈடுபட்ட நபித்தோழர்கள் அவர்களுடைய ஈமானை வெளிப்படுத்தும் முகமாக எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு நாங்கள் ஒரு சில உதாரணங்களை பார்த்தோம். எதிர்த்தரப்பிலே இருந்தவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் தன்னுடைய ஊர்க்காரர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆயுதங்களுக்கு முன்னால் அவர்களை துச்சமாக மதித்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அந்த நபித்தோழர்களை புகழ்ந்து சொல்லுகின்ற ஒரு வசனம் சூரத்துல் முஜாதலாவுடைய 22வது வசனம், லா தஜிது கௌமன் யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிய ஒரு சமூகம் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் விரோதிக்கின்றவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ்வை நம்பிய சமூகம், மறுமையை நம்பிய சமூகம் அல்லாஹ்வுடைய விரோதிகளை, அல்லாஹ்வுடைய தூதரின் விரோதிகளை நேசிப்பவர்களாக நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். எந்த அளவுக்கு? வலவ் கானூ ஆபாஅஹும், அந்த அல்லாஹ்வுடைய விரோதிகள், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவ் அப்னாஅஹும், அல்லது அவர்களுடைய பிள்ளை குட்டிகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானஹும், அல்லது அவர்களுடைய இரத்த உறவுகளான சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தஹும், அல்லது அவர்களுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய விரோதியா, அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கிறார்களா, அவர்களுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள். உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆழமான ஈமான் இல்லை என்றால், இறை நம்பிக்கை இல்லை என்றால், மறுமையில் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை இல்லை என்றால், எதிர் திசையில இருப்பவர்கள் தன்னுடைய இரத்த உறவுகள், தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய ஊர்க்காரர்கள் எப்படி அவர்களுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கச் சொல்லும் மனசு, ஈமான் இருந்ததனால ஈமானுக்கு விரோதிகளா, இஸ்லாத்துக்கு விரோதிகளா, அவர்களை எதிர்ப்பதற்கு அவர்கள் பின்வாங்கவில்லை என்ற உள்ளத்தில் ஆழமான ஈமானை நிறைத்திருந்த அந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் முஜாதலாவுடைய 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரை எதிர்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தவர்களை எதிர்த்தார்கள். நாங்கள் பார்த்தோம், முபாரஸா, யுத்தம் நடப்பதற்கு முன்னால ஒரு பலப்பரீட்சை செய்வார்கள். அந்த பலப்பரீட்சையிலே வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு எதிராக ஆரம்பத்தில் போராடினார்கள்? தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய நெருக்கமான உறவுகள், தன்னுடைய ஒரே ஊரிலே வாழ்ந்தவர்களுக்கு எதிராகத்தான் போராடி அந்த 3 பேரையும் கொலை செய்து இஸ்லாத்துக்கு வெற்றி வாகை சூடினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே ஈமானுக்கு முன்னால் இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு அவர்கள் உள்ளத்தில் இடம் கொடுக்கவில்லை என்கிற ஆழமான பாடத்தை சொல்லித் தருகின்ற ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நபித்தோழர்கள் இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக, ஈமானை வாழ வைப்பதற்காக போராட தயாரானார்கள். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய பின்வாங்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இது அன்றைக்கும் தான், இன்றைக்கும் தான்,
என்றைக்கும் இருக்கிற ஒரு வாக்குறுதி. நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அன்பாண்டவர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க. 300 லட்சம் பேர், 319 வைப்போமே, 1000 பேர் விரோதிகள் இருந்தா எவ்வளவு ஒரு அச்ச உணர்வு வரும், எவ்வளவு பயம் ஒன்று வரும். இந்த அச்சத்தை போக்க வேண்டும், இந்த பயத்தை போக்க வேண்டும். அதற்கு படைத்தவன் அல்லாஹ் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து அந்த சஹாபாக்களுக்கு உதவி செய்தான் என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா ஆல இம்ரான்ல 123வது வசனம், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின், அல்லாஹ் நிச்சயமாக பத்ர் களத்தில் உங்களுக்கு உதவி புரிந்தான். வஅன்தும் அஸில்லா, நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக இருந்தீர்கள். 300 லட்சம் பேரான 1000 பேருக்கு முன்னால் என்ன செய்யலாம்? 200 குதிரைகளை வைத்திருக்கின்ற குதிரை வீரர்களுக்கு முன்னால் 2 குதிரையை வைத்திருக்கின்ற சஹாபாக்களால் என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு 100 ஒட்டகம் அறுப்பாங்க. எந்த பக்கத்துல? மக்கா முஷ்ரிக்குகளோட பக்கத்துல. எத்தனை ஒட்டகம்? 100. அதை வச்சுத்தான் ரசூலுல்லாஹ் கணக்கு போட்டாங்க 1000 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 ஒட்டகம். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள்கிட்ட இருந்த மொத்த ஒட்டகமும் எத்தனை? 70. அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பலத்துக்கு முன்னால அந்த நபித்தோழர்கள் வெற்றி கொள்றதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வெற்றி கொள்ள முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக இருந்த உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். ஃபத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க. லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் இந்த உலகத்துல முஸ்லிமா வாழ வச்சிருக்கிறான். அன்றைக்கு பத்ரு களம், இன்றைக்கும் உலகத்தில் பத்ரு களங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சகோதரர்களே, இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த பலஸ்தீன மக்கள் உலகத்துக்கு செய்த துரோகம் என்ன? கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்துக்கு செய்த துரோகம் என்ன? யூதர்களுக்கு செய்த அநியாயம் என்ன? தன்னுடைய நாட்டிலே யூதர்களுக்கு இடம் கொடுத்தார்கள், தன்னுடைய நாட்டிலே யூதர்களுக்கு உதவி செய்தார்கள். உலகத்தில் விரட்டப்பட்ட சமூகம் யூதர்கள், அழிக்கப்பட்ட சமூகம் யூதர்கள். ஹிட்லர் வரலாறு மறக்காத அளவுக்கு யூதர்களை அழித்தான். இந்த காட்சியை பார்த்து பொறுக்க முடியாத கிறிஸ்தவ உலகம் அன்றைக்கு பலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் யார்? பிரித்தானியர்கள். இருந்த மிச்ச சச்சம் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம கொண்டு வந்து போட்டதுதான் பலஸ்தீனம். மக்கள் உதவி செய்தார்கள். நேத்து முந்தநாத்தும் பார்த்திருப்பீங்க, 400 பேர் ஒரே அடி. யுத்தம் இல்லாத காலம், அமைதி ஒப்பந்தம் நிலவுகிற காலம். இன்றைக்கும் முஸ்லிம் சமூகம் பத்ரு களங்களை கண்டுகொண்டுதான் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அன்பாண்டவர்களே, இப்படி உலகத்தில் முஸ்லிம்கள் எதிர்க்கப்படுகிறார்கள் என்றால், முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கிறது என்றால், படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் அந்த ரப்புக்கு சுஜூது செய்கிற நிலையில் வாழ வைத்திருக்கிறான் என்பது மட்டும்தான் காரணம் சகோதரர்களே. இந்த உலகத்துக்கு இறை வேதமாக வந்த கடைசி வேதம் பாதுகாக்கப்பட்டது. யூதர்களுக்கு தௌராத்து கொடுக்கப்பட்டது, அடையாளம் இல்லாமல் போனது. கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டது, அடையாளம் இல்லாமல் போனது. ஜபூர் வேதம் வேதக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எங்கண்டு இல்லை. ஆனா 1446 59 வருஷமாகியும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் தான். எந்த மாற்றமும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் தான். ஓசை வடிவத்திலும் அப்படித்தான், எழுத்து வடிவத்திலும் அப்படித்தான். இந்த அளவு பாதுகாக்கப்பட்ட இறை வேதத்துக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்கள் என்ற ஒரே காரணம்தான் நானும் நீங்களும் உலகத்திலே எதிர்க்கப்படுவதற்கு. அந்த பத்ரு களம் வெற்றி கொள்ளப்பட்டதுதான். இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் படைத்தவன் ரப்பு எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற செய்தி என்ன? அன்றைக்கு 300 லட்சம் பேர் இருந்த அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததனால தான் நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஃபத்தகுல்லாஹ், பத்ரிலே உங்களுடைய மூதாதையர்களை, பத்ரிலே உங்களுடைய நபித்தோழர்களை
வெற்றி பெறச் செய்த அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள் என்று அந்த ரப்பு பத்ருகளத்தை வெற்றி பெறச் செய்துவிட்டு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற செய்தி என்றால், அந்த ரப்புக்கு எப்படி நன்றி செலுத்துவது? சுஜூது செய்வதன் மூலம், இபாதத்துக்களை செய்வதன் மூலம். எந்த குர்ஆன் எதிர்க்கப்படுகிறதோ, எந்த நபி வழி உலகத்தில் எதிர்க்கப்படுகிறதோ, அந்த இரண்டையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அதை வெற்றி பெறச் செய்வதனூடாகத்தான் அந்த விரோதிகளை தோல்வியடைய செய்ய முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு உதவி செய்தான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும். பத்ர் களத்துல சஹாபாக்கள் வாள வீசுவாங்க, வாள் போறதுக்கு இடையில தலை கீழே விழுந்துரும். சஹாபாக்கள் கண்ணால கண்டாங்க இந்த காட்சியை. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவர்களை கொலை செய்யவில்லை, நாங்கள் தான் அவர்களை கொலை செய்தோம். வமா ரமைத இது ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா. நபி அவர்கள் எறிந்தார்கள், சஹாபாக்கள் எறிந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எறியவில்லை, நாங்கள் தான் எறிந்தோம். அன்பாண்டவர்களே, யாரை கொண்டு எறிந்தான்? அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி நபி அவர்களுக்கு உதவி செய்தான். மலக்குமார்களை இறக்கி பத்ருகளத்திலே நபித்தோழர்களுக்கு உதவி செய்தான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இது உலகத்தில் எல்லா நாட்களிலும் அல்லாஹ் வைத்த நியதி சகோதரர்களே. இதை பத்ருகளத்திலே நபித்தோழர்கள் தாராளமாக கண்டார்கள். பாருங்கள், பத்ர் யுத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய நபித்தோழர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தியில நாங்க பார்த்தோம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டு கடுமையாக பிரார்த்தனை செய்வாங்க. எதுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க? அல்லாஹ்வே, நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்துரு, நீ அளித்த வெற்றியை எனக்கு தந்துவிடு. இந்த சிறிய கூட்டத்தை நீ வெற்றி பெற செய்யவில்லை என்றால் இந்த பூமியில உன்னை வணங்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ரசூலா துஆ செஞ்சாங்களே. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்து உதவி தேடிய நேரத்தை ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்து உதவி தேடிய நேரத்தை ஞாபகப்படுத்துங்கள். ஃபஸ்தஜாப லக்கும், அந்த ரப்பு உங்களுக்கு பதிலளித்தான், உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். எப்படி பதிலளித்தான்? அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், தொடர்ந்து வரக்கூடிய 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்வேன். 1000 பேர் போதாதா? இது சூரத்துல் அன்ஃபாலுடைய 9வது வசனம். 1000 பேர் போதாதா? 2000 பேர் வருவார்கள். 2000 பேர் போதாதா? 5000 மலக்குமார்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு உறுதிமொழி அளித்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உண்மையிலே அல்லாஹ் பத்ர் களத்திலே மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பைனமா ரஜுலும் மினல் முஸ்லிமீன யௌமஇதின், முஸ்லிம்களில் ஒருவர் அந்த யுத்த களத்திலே வாளேந்தி போராடுகிறார், ஒரு முஷ்ரிக்கை வெட்டுவதற்காக விரட்டி செல்லுகின்றார். இது சமிஅ தர்பதன், ஒரு வாள்வெட்டு சத்தம் கேட்கிறது, சௌக்கால வீசுற சத்தம் கேட்குது. வசௌத்தல் ஃபாரிஸ், வேகமாக ஓடுகிற குதிரை வீரருடைய சத்தம் கேட்கிறது. ஆனா சஹாபாக்கள்கிட்ட 2 குதிரை தான் இருந்துச்சு, ஓடுற அளவுக்கு குதிரை இருக்கல்ல. சொல்றாங்க, குதிரை ஓடுகிற சத்தம் என்னுடைய காதுக்கு கேட்டது, வாள் வீசுகிற சத்தம் என்னுடைய காதுக்கு கேட்டது. ஃபஹர்ர முஸ்தல்கியா, எனக்கு முன்னால் ஓடிய அந்த இணை வைப்பாளன் அந்த முஷ்ரிக் அப்படியே குலையுண்டு கீழே விழுகிறான். கொலையுண்டு கீழே விழுவதை என்னுடைய கண்ணால் பார்த்தேன். அப்பொழுது அந்த முஷ்ரிக்கை நான் வெட்டல்ல, நான் விரட்டி கொண்டுதான் போனேன். எனக்கு முன்னால கொலையுண்டு கீழே விழுகிறான். உடனே அவனை புரட்டி பார்க்கிறேன், அவனுடைய மூக்கு துண்டாடப்பட்டிருக்கிறது, அவனுடைய முகத்திலே வெட்டுக்காயம் இருக்கிறது, அவனுடைய உடம்பிலே சௌக்கடியின் அடையாளம் இருக்கிறது. உடனே அவங்க ஓடி வந்தாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு காட்சியை நான் கண்டேன் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சதக்த, நீ சொல்வது உண்மைதான்.
தாலிக மின் மததிஸ் ஸமா, இது வானத்திலிருந்து அல்லாஹ் செய்த உதவி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, அந்த நபித்தோழர்களுக்கு இருந்த ஆழமான இறை நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது இருந்த உச்சகட்ட இறை நம்பிக்கை, அந்த ரப்பு மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான் என்றால் அதே ரப்பு தான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதே ரப்பு தான் என்னுடைய உங்களுடைய கையில் இருக்கிற குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ரப்பை நம்பி வாழ்ந்தால், அந்த ரப்புடைய உதவியை எதிர்பார்த்தால் நிச்சயமாக அந்த ரப்பு எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்கிற ஆழமான பாடத்தை பத்ர் களத்திலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பத்ர் களத்திலே மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான் என்கிற பாடத்தை பார்க்கிறோம். இது சஹாபாக்களுடைய உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. இன்னும் எப்படி அல்லாஹ் உதவி செய்தான் பாருங்கள். முதலாவது அல்லாஹ் எப்படி சொன்னான்? நீங்கள் பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய்தீர்கள், அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ததை ஞாபகப்படுத்தி பாருங்கள். வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா, மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தது எதற்காக தெரியுமா? அந்த நபித்தோழர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக அமைய வேண்டும். வலி தத்தும இன்ன பிஹி குலூபுக்கும், அதன் மூலம் பயந்து போயிருக்கிற உங்களுடைய உள்ளம், தோத்து போயிருவோம் என்ற அச்சம் இருக்கிற உள்ளத்துக்கு அல்லாஹ் அமைதி தருவதற்காக. வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், உதவி என்பது அல்லாஹ் கிட்ட இருந்துதான் வரும் என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுவதற்காக இந்த நிகழ்வை காட்டிவிட்டு இரண்டாவது அந்த நபித்தோழர்களுக்கு செய்த நிஅமத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின்ஹு, இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின்ஹு, அல்லாஹ் அந்த நபித்தோழர்கள் அமைதிப்படுத்துவதற்காக நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்தான். எங்க? யுத்த களத்துல. அன்பார்ந்தவர்களே, டென்ஷனா இருக்கிற நேரம், மனசு குழம்பி இருக்கிற நேரம் தூக்கம் போகுமா? தூக்கம் போகாது. அந்த நேரத்துல தூக்கம் போனா எவ்வளவு நிம்மதியா இருக்கும்? மனசுக்கு டென்ஷன் எல்லாம் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் சில நேரம் தூக்கம் போகும். பெரிய ஒரு யோசனையை யோசிச்சு கொண்டிருப்போம், எங்களுக்கு விளங்காம 5 நிமிஷம் தூக்கம் போயிடும். எழுப்போம், அந்த கவலை எல்லாம் மறந்து ஃப்ரெஷ் ஆயிப்போம் இல்லையா? யுத்த களத்திலே அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் அமைதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் யுத்த களத்தில் தூக்கத்தை கொடுத்து அந்த நபித்தோழர்களை அமைதிப்படுத்தினான் என்ற செய்தியை அல்லாஹ் சூரா அல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்திலும் சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பாடமாக சொல்லி காட்டுகிறான். அந்த ரப்பு உள்ளத்தை அமைதிப்படுத்த நினைத்தால் அந்த ரப்பு எப்படியும் அமைதிப்படுத்துவான். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் அல்லாஹ் செய்தான். எப்படி? வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரகும் பி, உங்களை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தான். வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், 1000 பேர் கொண்ட விரோதிகளை காட்டி சஹாபாக்களோட உள்ளத்துல ஷைத்தான் அச்சத்தை போட்டான், பயத்தை போட்டான். அல்லாஹ் என்ன செய்தான்? மழை தண்ணீரை இறக்கி வைத்து உள்ளத்தை அமைதிப்படுத்தினான். மழை திடீர்னு பெஞ்சா உள்ளத்துக்கு கொஞ்சம் நிம்மதி அல்ல, அடைமழை அல்ல. கடுமையான மழை வந்தா மனுஷன் டென்ஷன் ஆகிடுவான், என்ன நடக்கும் உண்டு. சாதாரண ஒரு மழை ஒன்று பெஞ்சா எங்களுக்கு அந்த மழையிட பொறுமதி விளங்குறதில்லைங்க பல சந்தர்ப்பத்தில். ஏன்னா நாங்கள் மழையோட கூட பழகிறோம், வெள்ளப்பெருக்குகள் அதிகமாக காண்றோம். அரபு நாட்டில் போய் பார்க்கணும், ஒரு சாதாரண ஒரு மழை ஒன்று பெஞ்சா அந்த சமூகத்துக்குள்ள சந்தோஷத்தை. பத்ர் களத்திலே மழையை காணாத அந்த சமூகத்துக்கு, அந்த விரோதிகளை பார்த்து கலங்கி போயிருக்கிற அந்த சமூகத்துக்கு ஒரு நிம்மதியான ஒரு மலையை அல்லாஹ் இறக்கி அவர்களை அமைதிப்படுத்தினான். எதற்காக தெரியுமா? ஒன்று, தண்ணி கிடைச்சா சுத்தப்படுத்திக்கலாம். 2வது, ஷைத்தான் உள்ளத்துல போடுற குழப்பங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்கினான். எப்படி மழை பெஞ்சா சொல்லுவோம்? முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வோட அருள் எங்களுக்கு மழை பொழிந்தது, அல்லாஹ்வோட ரஹ்மத் எங்களுக்கு மழை பொழிந்தது. அந்த மழையே உள்ளத்துக்கு நிம்மதிதான். எதற்காக? வலியர்பித அலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை ஒருங்கிணைப்பதற்காக, உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்துவதற்காக அல்லாஹ் மழையை இறக்கினான். பொதுவா விளங்குங்க, மழைன்றது அல்லாஹ்வோட பெரிய அருள்.
அல்லாஹ் குர்ஆன்ல மூசா நபியோட சமூகத்தை, நூஹ் நபியோட சமூகத்தை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? பாவங்கள் அதிகமாக செய்து செய்து மழையே இல்லாத வறட்சி வந்தது. வறட்சி மனிதனுக்கு கொடுமையா இல்லையா? வறட்சி மனுஷனுக்கு பெரிய கஷ்டமா இல்லையா? நூஹ் நபி தன்னுடைய சமூகத்தை அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய ரப்பை அழைத்து பாவ மன்னிப்பு தேடுங்கள், அந்த ரப்பு வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிவிப்பான். எனவே அல்லாஹ் மழையை தருவது என்பது உள்ளத்துக்கு நிம்மதி, உள்ளங்கள் ஒருங்கமைக்கும். அது மட்டுமல்ல, வயுசப்பித பிஹில் அக்தாம், அந்த நபித்தோழர்கள் பயந்து ஓடிடாம கால்கள் பலமாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்கி காட்டினான். அந்த ரப்புடைய உதவி உங்களோடு இருக்கின்றது. இப்படியெல்லாம் பத்ரு களத்திலே நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் என்றால், இந்த பத்ரு களம் எனக்கும் உங்களுக்கும் தருகிற பாடம் என்ன? அன்பாண்டவர்களே, ரப்ப மறந்துடக்கூடாது, அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அந்த அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான், அந்த ரப்புடைய உதவி எங்களோடு இருக்கின்றது, அந்த ரப்புடைய கண்காணிப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாட்டிலே என்ன பிரச்சனை நடக்கலாம், உலகத்திலே என்ன பிரச்சனை நடக்கலாம், எங்களுடைய முழு தொடர்பும் யாரோடு இருக்க வேண்டும்? அந்த ரப்பு அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். எந்த அளவு ஆழமான உறுதியோடு அந்த ரப்பை நெருங்குகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுக்கள் பத்ரு களத்திலே இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே மலக்குமார்களை இறக்கி உதவி செய்த அந்த நிகழ்வு, சிறியதொரு தூக்கத்தை கொடுத்து அல்லாஹ் உதவி செய்தான் என்ற அந்த நிகழ்வு, அதே போன்று மலையை இறக்கி அவர்களுடைய உள்ளத்துக்கு அமைதி கொடுத்தான் என்ற அந்த நிகழ்வு சூரா அல் அன்ஃபாலில் அல்லாஹ் 10, 11, 12வது வசனங்களில் சொல்லி காட்டுவது போன்று மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான் என்கிற செய்தியை சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக இருந்த நிலையில் பத்ரு களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். எனவே ஃபத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாக மாறலாம். இது தகூலுலில் முஃமினீன, நபி அவங்க அந்த சஹாபாக்கள் அமைதிப்படுத்துறாங்க. அலன்யக்ஃபியக்கும் அய்யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாஸத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முன்ஸிலி, வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய 3000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வது போதாதா? 3000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பலா, அது திருப்தியை தரும். அப்படித்தானே? 3000 மலக்குமார் வந்தா அது திருப்தியை தரும். இன் தஸ்பிரு, நீங்கள் பொறுமை காத்தால், வதத்தகு, நீங்கள் இறையச்சத்தோடு நடந்து கொண்டால், வயதூகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுகும் ரப்புக்கும் பிஹம்சத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு திடீர் என்று வரும். 5000 மலக்குமார்களை கொண்டு, எதற்கு? வீரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்து நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் அமைதி சொன்னான். எதற்காக? வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா லக்கும், இந்த நல்ல செய்தியை அல்லாஹ் ஏன் இறக்கி வைத்தான்? உங்களுடைய உள்ளத்துக்கு நல்ல செய்தியாக அமைய வேண்டும். வலி தத்துமஇன்ன பிஹி குலூபுக்கும், அந்த செய்தியை கேட்டு உங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக என்று சூரா ஆல இம்ரானுடைய 126வது வசனத்தில் பத்ரு களத்தில் உதவி செய்த ரப்பு அந்த நிகழ்வை பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, புகாரில 3992வது இலக்க செய்தியை பாருங்கள். ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. பத்ர் யுத்தத்துக்கு பின்னால வந்து கேட்கிறாங்க, மா தஉத்தூன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும், பத்ரு களத்தில் கலந்து கொண்ட அந்த 300,000 சஹாபாக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன பொறுமதி இருக்குது? பின்னால வந்த யுத்தங்கள் எல்லாம் பயப்படாம புகையிலும் ஏன்னு சொல்லுங்க. பத்ரு களத்தில் அல்லாஹ்வுடைய வெற்றியை கண்டுட்டாங்க, அப்படித்தானே? பத்ரு களத்துல அல்லாஹ்வுடைய உதவியை கண்டுட்டாங்க. உஹதுல துணிச்சலோட புகையிலும் ஏன் எங்கட ரப்பு உதவி செய்வான்றத கண்ணால கண்டுட்டாங்க. ஆனா பத்ருல 300 பேர் தயாராகும் பொழுதும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? இறைவா, நீ இவர்களை அழித்து விட்டால் பூமியில வணங்க அச்சத்தோடும் பயத்தோடும் போனாங்க.
இப்படி அச்சத்தோடும் பயத்தோடும் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு உயிரை பணயம் வைத்து போராடி அந்த பத்ர் சஹாபாக்களை பற்றி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நபிகளாரிடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மின் அஃவலில் முஸ்லிமீன், அவர்கள்தான் முஸ்லிம்களிலேயே சிறந்தவர்கள் நாங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுத்தான்? உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் மனிதன்ற அடிப்படையில ஒரு சில தவறு செய்யும் பொழுது பத்ர் சஹாபியாக இருந்தார் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர் பத்ரில் கலந்து கொண்டவர் அப்பாண்டுவாங்க. ஏன்? பத்ரில் கலந்து கொண்டது சாதாரண ஈமான் அல்ல, உச்சகட்ட ஈமானோடு கலந்து கொண்ட யுத்தம் பத்ர் யுத்தம். இதற்கு பதில் சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? வக்கதாலிக்க உங்களிடத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே பத்ரில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு எப்படி சிறப்புரிமை இருக்கிறதோ அது போன்றுதான் மன் ஷஹித பத்ரம் மினல் மலாயிகா, மலக்குமார்களில் எந்தெந்த மலக்குகள் எல்லாம் பத்ர் களத்துக்கு வந்தார்களோ அந்த மலக்குமார்கள் தான் மலக்குமார்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். என்றால் பத்ர் களம் என்பது சாதாரண ஒரு யுத்த களம் அல்ல. பத்ர் களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பத்ர் களத்திலே நபித்தோழர்கள் போராட உல தூய்மையோடு முன்னே வர படைத்தவன் ரப்பு கைவிடவில்லை. அவர்களுக்கு ஆழமாக உதவி செய்து பத்ர் களத்திலே வெற்றி வாகை சூடினார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க நேத்து பார்த்தோம், 2 சிறிய இளைஞர்கள் தான் யாரை கொலை செஞ்சது? மிகப்பெரிய வீரன் அபூ ஜஹலை கொலை செஞ்சாங்க. எதுக்காக கொலை செஞ்சாங்க? இவன் அல்லாஹ்வுடைய தூதரை நோவினை செய்கிறானாமே, இவன் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறானாமே, அது மட்டும்தான் காரணம். அவங்க வெட்டிட்டு போயிட்டாங்க 2 சிறுவர்களும். இப்படித்தானே 2 சிறுவர் வெட்டுறாங்கன்னா பெரிய ஒரு வீரனை எவ்வளவு சந்தோஷம் வரும்? வெட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா கழுத்து பிரியல்ல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்து பார்த்தாங்க, அபூ ஜஹல் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கழுத்தை வெட்டி என்ன செஞ்சாங்க? வேறையாக்கினார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம். அந்த இடத்துல யாருக்கு யுத்த களத்துல யார் ஒருவரை கொலை செய்கிறாரோ அவர் விட்டு போற சொத்துக்கள் எல்லாம் கொலை செஞ்சவங்களுக்கு தான் போய் சேரும். இது யுத்த களத்தில் உள்ள தனி சிறப்பு சட்டம். அது அபூ ஜஹலை கொலை செஞ்சது யாரோ அவங்களோட சொத்து யாருக்கு தான் போகும்? கொலை செஞ்சவருக்கு தான் போகும். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் போய் அபூ ஜஹலை வெட்டி கழுத்தை வேறையாக்குறாங்க. அந்த 2 இளைஞர்களும் போய் ரசூலுல்லாஹ் கிட்ட வாதாடுவாங்க, நான் தான் கொலை செஞ்சேன், நான் தான் கொலை செஞ்சேன் என்று சொல்லி. அல்லாஹு அக்பர், எவ்வளவு சின்ன பிள்ளையா இருப்பாங்கன்னு பாருங்க. அந்த சின்ன பிஞ்சு குணம் நபிகளாட்ட போய் நான் தான் கொலை செஞ்சேன், அபூ ஜஹல் எனக்கு தான் வரணும் என்று சொல்ற நேரம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுவாங்க, நான் போனேன், அபூ ஜஹல் மூச்சு வாங்கி கொண்டிருந்தான், நான் தான் கழுத்தை வெட்டி வேறையாக்கினேன், அபூ ஜஹலை முதலாவது வெட்டியவர் இவர்தான் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் இப்னு அஃப்ரா அவர்களுக்கு அந்த அபூ ஜஹலுடைய சொத்துக்கள் எல்லாம் கிடைத்தது. இன்னொருவர் முஆத் இப்னு அம்ர் இப்னுல் ஜமூஹ், அவர் இன்னும் 2 பேரும் முஆத் தான், 2 பேரும் அன்சாரி நபி தோழர்கள் தான். அந்த முஆதுக்கு தான் அபூ ஜஹலுடைய சலபுகள் எல்லாம் அவர் விட்டுட்டு போனதெல்லாம் கிடைத்தது என்ற செய்தியையும் நாங்கள் அந்த ஹதீஸின் தொடரிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பத்ர் களத்திலே சஹாபாக்கள் நடந்து கொண்ட ஒரு சில விதம் அல்லது பத்ர் கள முடிந்ததற்கு பின்னால நபிகளார் செய்த ஒரு சில முடிவுகள் அன்பார்ந்தவர்களே ஆச்சரியமானது. பத்ர் களத்தில் 70 காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அடுத்தவங்க தப்பினோம் புழைச்சோம் என்ன செஞ்சாங்க? ஓடினாங்கன்றதை நாங்க பார்க்கிறோம். பத்ர் யுத்த களத்தில் அல்லாமல் யார் கொலை செய்யப்பட்டா? நேத்து நாங்க பார்த்தோம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சாங்க. யார? உமையத் இப்னு ஹலஃப். இவர் பத்ர் யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டவர் அல்ல, தப்பி போற நேரம் கொலை செய்யப்பட்டவர். அதே போல அவருடைய மகன் அலி அவரும் கொலை செய்யப்பட்டார். அது இல்லாம மற்றவங்களாம் தப்பினோம் புழைச்சோம் என்ன செஞ்சாங்க? ஓடினாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். 70,000 பேரு கைதியாக பிடிபட்டாங்க. இதுல ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க,
நான் நேற்றும் உங்களுக்கு ஒரு நிகழ்வு சொன்னேன். ஜாஹிலிய கால சமூகமும் சரி, ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டால், ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டால் அதுல மிச்சம் உறுதியா இருப்பாங்க. அதே பண்புலதான் சஹாபாக்கள் அதை விட பன்மடங்கு இருந்தாங்க. நேற்று அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லும். யாண்ட உதாரணம்? வெறுமனே கதை படிப்பதல்ல, வரலாறு படிப்பதல்ல. பத்ரிலே நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடம், நாங்களும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாணயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வாக்குறுதி அளித்து விட்டால் நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். யாரை போல? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போல. என்ன செஞ்சாங்க? மக்காவுல உமையாவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்காக என்ன செஞ்சாங்க? உமையாவை கீழே போட்டு மேலால படுத்து கொண்டாங்க பாதுகாக்கிறதுக்கு. அப்படித்தானே? இன்னைக்கு நானும் நீங்களும் முஸ்லிமோடு முஸ்லிம் ஒப்பந்தம் செய்து விட்டு ஒப்பந்தத்துல கணக்கே இல்லாம போயிட்டோம். இல்லை, பத்ரு சஹாபாக்களை போன்று ஒப்பந்தங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். பாருங்க, ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மா மனஅனி அன் அஷ்ஹத பத்ரன், நான் பத்ரு களத்தில் கலந்து கொள்வதிலிருந்து தடுத்தது எது? அதை சொல்றாங்க. ஏன் நான் பத்ர்ல கலந்து கொள்ளல, நான் ஏன் பத்ர் யுத்தத்தில் ஈடுபடல? அதுக்குரிய காரணத்தை சொல்லும் பொழுது சொல்றாங்க, இல்லா அன்னி ஹரஜுது அன வ அபி ஹுசை. அவங்களோட வாப்பட பேர் ஹுசை, அப்பாட பேர் தான் யமான் என்றது. அப்பாவின் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நேரடி அவரோட வாப்பட பேர் நான் ஹுசைல் என்றது. சொல்றாங்க, நானும் என்னுடைய வாப்பா ஹுசைல் அவர்களும் பத்ர் யுத்தம் நடக்கிற நேரம் அப்படி முஷ்ரிக்குகள் வாழ்ற பகுதிக்கு போறோம், முஷ்ரிக்குகள் இருக்கிற பகுதிக்கு போறோம். போன நேரத்தில் குறைசி காஃபிர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எங்களை பிடிச்சு கொண்டாங்க. பிடிச்சு கொண்டு, இன்னக்கும் துரீதுன முஹம்மதன், நீங்க முஹம்மதையா தேடி போறீங்க, நீங்க முஹம்மதையா தேடி போறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஃபக்குல்னா மா நுரீதுஹு, நாங்க அவரை தேடி போகல அப்படின்றாங்க. மா நுரீது இல்லல் மதீனா, நாங்க திரும்பி போறது மதீனாக்கு. என்ன சொன்னாங்க? நாங்க திரும்பி போறது மதீனாவுக்குண்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? குறைஷி காஃபிர்கள் ஃபஅഖது மின்னா அஹ்தல்லாஹி, பாருங்க, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டார்கள்ன்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மக்கா முஷ்ரிக்குகள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அந்த உறுதிமொழிக்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு போட்ட வாசகம் என்ன தெரியுமா? அஹ்தல்லாஹி வ மீசாகஹு, அல்லாஹ்வோடு கொடுக்கின்ற உடன்படிக்கை, அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியை எடுத்தார்கள். என்ன? லனன்சரிஃபன்ன இலல் மதீனா, மதீனாக்கு தான் திரும்பி போகணும். முகமது வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டது அங்க நீங்க போயிடப்படா. அல்லாஹு அக்பர். இந்த மனுஷன் செய்யற ஒப்பந்தத்தை ஹுதைஃபா ரலியல்லாஹு எப்படி விளங்கினாங்க? அல்லாஹ்வோடு செய்யற ஒப்பந்தம்னு விளங்குறாங்க. இப்போ ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாங்க, நாங்க மதீனாக்கே போறோம்னு ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு யுத்தம் செய்யணும்ன்ற ஒரு ஆசையும் இருக்கு. இப்ப ரசூல்லா கிட்ட போறாங்க. ஃபஅதைனா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஃபஅக்பர்னாஹுல் கபர, அல்லாஹ்வின் தூதரே, இப்படித்தான் நாங்க வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை குறைஷிகள் பிடிச்சி எங்களை மிரட்டி என்ன செஞ்சிட்டாங்க? இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லணும்? உடன்படிக்கைக்கு மாற்றமாக ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டார்கள். இன்னைக்கு நாங்கன்னா என்ன செய்வோம்? அதெல்லாம் தூக்கி வீசுங்கப்பா அப்படின்னுவோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உடன்படிக்கை செய்து விட்டீர்களா? இன்சரிவா, ரெண்டு பேரும் மதீனாவுக்கு போய் சேருங்க, ரெண்டு பேரும் மதீனாவுக்கு போய் சேருங்க. நஃபீலஹும் பிஅஹ்திஹிம், நீங்கள் குறைஷிகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். வனஸ்தஈனுல்லாஹ அலைஹிம், இதான் முக்கியம். 300 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அடே, ரெண்டு பேர் கூட வந்தா பலமா இல்லையா? பலமா இல்லையா? நீங்க ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க, நீங்க போய் மதீனால சேருங்க. அவர்களுக்கு எதிராக நாங்க அல்லாஹ்ட்ட உதவி எடுக்கிறோம், உங்களோட உதவி எங்களுக்கு வானம்ன்றாங்க. அல்லாஹு அக்பர். இதுதான் சஹாபாக்கள், இதுதான் ரசூலுல்லாஹ். உடன்படிக்கைக்கு மாறு செய்யவில்லை, அதே நேரம் அல்லாஹ்விடத்தில் உதவியை எதிர்பார்க்கவும் தவறவில்லை. எப்படி வார்த்தை பாருங்க. நஃபீலஹும் பிஅஹ்திஹிம், அவர்களோடு நீங்கள் செய்த உடன்படிக்கையையும் நிறைவேற்றுவோம், நீங்க மதீனாக்கு போய் சேருங்க. வனஸ்தஈனுல்லாஹ அலைஹிம், மக்கா முஷ்ரிக்குகளுக்கு எதிராக
அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய உதவியை எடுத்தார்கள், வெற்றி கொண்டார்கள் என்ற செய்தியை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தியினூடாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு நிகழ்வை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல 3 வருட காலம் ஷஅப அபூ தாலிப் பள்ளத்தாக்குல முற்றுகையிடப்பட்டார்களா இல்லையா? சமூக பைசாரம் செய்யப்பட்டார்களா இல்லை? இது மக்கா வரலாறுல நீங்க படிப்பீங்க. 3 வருட காலம் திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. முழு மக்காவும் சேர்ந்து ரசூலுல்லாவையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஒரு பள்ளத்தாக்குல போட்டு சமூக பைசாரம் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, நாங்க இலை குலைகளை சாப்பிட்டோம், எங்களுடைய மனம் ஆட்டுடைய விட்டையை போன்று காய்ந்த விட்டையாக போகும்ண்டாங்க. எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல, மிருகத்துடைய தோள்கள் இருக்குமே அந்த தோலை தண்ணீர ஊற போட்டு சப்பையலாம புழுங்குவோம்ண்டாங்க. 3 வருஷ காலம் இப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த மக்காவில் இருந்த ஒரு சில நல்ல மனிதர்கள், பொதுவா அப்படித்தான், என்னதான் வழிகேடுகள் வந்தாலும், என்னதான் ஜமாத்து பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் மதக்கலவரங்கள் வந்தாலும், ஒவ்வொரு மதத்தவர்களின் 10 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அந்த நல்லவங்களை தான் நாங்க பார்க்கணும். எங்களுக்கு தீங்கு செய்யறவனை பார்க்கணும், அந்த நல்லவங்களை தான் நாங்க பார்க்கணும். அந்த நல்லவர்களோடு நல்லா இருக்கணும். நாங்க அந்த இதுல இருந்தாங்க. மிக முக்கியமா இருந்தாங்க முத்இம் இப்னு அதி. யாரு? முத்இம் இப்னு அதி. அவங்களோட மகன் சஹாபி ஜுபைர் இப்னு முத்இம். அவங்களோட மகன் சஹாபி ஜுபைர் இப்னு முத்இம். அவர் பத்ரிலே கலந்து கொண்டவர். வாப்பாவை பொறுத்த வகையில முத்இம் இப்னு அதி அவர் அண்டைக்கு இருந்த ஒரு நல்ல மனிதர். அவர் தான் என்ன செஞ்சாரு, குறைசிகள் இருக்கிற 4-5 நல்ல மனிதர்களை சேர்த்து கொண்டு வந்து சொன்னாரு, எங்கட சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ன்றதுக்காக இவர்களை இப்படி அநியாயப்படுத்த கூடாது, இந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு போடணும். இதுக்கு திட்டம் ஒன்று தீட்டி மக்கா மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அது ஒரு திட்டம் ஒன்று தீட்டி என்ன செஞ்சார், அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு வீசி ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் விடுவிச்சார். இதுல பிரதானமா ஈடுபட்டது யாரு? முத்இம் இப்னு அதி. பத்ர் யுத்தம் முடிவடைந்த உடனே அவங்களோட மகன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? 70 லட்சம் விரோதிகளை கைதியா பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு நினைச்சதை செய்யலாம், யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, காலஃபி உஸாரா பத்ர், பத்ருடைய கைதிகள் விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் கானல் முத்இம் இப்னு அதி, இன்றைக்கு முத்இம் இப்னு அதி உயிரோடு இருந்தால், அவங்க ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு 2 வருஷத்துல மௌத்தா போயிட்டாங்க. பத்ருக்கு முன்னால மௌத்தா போயிட்டாங்க, 2 மாசம் நினைக்கிறேன். பத்ர் நடக்கிறதுக்கு முன்னால மௌத்தா போயிட்டாங்க முத்இம் இப்னு அதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முத்இம் இப்னு அதி உயிரோடு இருந்தால், சும்ம கல்லமனி ஃபீ ஹாஉலாஇ நத்னா, இந்த கைதிகள் விடயத்தில் அவர் என்னிடத்தில் ஒரு சிபாரிசு செய்தால், என்ன சிபாரிசு? இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டால், லதரத்துஹும் லஹு, அவருக்காக இந்த பத்ரில் கைதிகளை எல்லாம் நான் விடுதலை செய்வேன் என்று என்ன சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல உதவி செய்த மனிதனுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள் என்ற நிகழ்வையும் உணர்த்துகின்ற ஒரு பாடம் பத்ருகளத்திலே இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனா இன்றைக்கு முஸ்லீம்கள் நாங்க, எங்களுக்கு இந்த நல்ல பழக்கங்கள் இல்லை, நல்ல பண்புகள் இல்லை. உதவி செய்தவனையே பார்த்து துரோகம் செய்கிறோம், நல்லது செய்தவனையே பார்த்து அநியாயம் செய்கிறோம். ஆனா அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணினார். அந்த ஒரு நன்றி கடனுக்கு என்ன சொன்னாங்க, அந்த முத்இம் இப்னு அதி உயிரோடு இருந்து இன்றைக்கு எனக்கிட்ட வந்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டால் அவருக்காக நான் 70 கைதிகளை விடுதலை செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாங்கள் புகாரியிலே 3139வது இலக்க செய்தியாக பார்க்கிறோம் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாடுகள், நல்ல நடத்தைகளை எனக்கும் உங்களுக்கும் பாடமாக விட்டு சென்ற ஒரு யுத்தகலம் தான் பத்ருகளம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு இந்த யுத்த களத்திலிருந்து என்னென்ன பாடங்களை படித்தோமோ, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒரு பாடம், ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், நிர்வாகிகள் தனக்கு கீழ் உள்ளவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம், ஈமானை, இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடம்,
குர்ஆனை சுன்னாவை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான பாடம். இதையெல்லாம் தாண்டி ஒரு முஃமின் படைத்தவன் ரப்போடு எவ்வளவு நெருக்கமான உறவை பேண வேண்டும் என்கிற பலதரப்பட்ட பாடங்களை படித்த நானும் நீங்களும் இவைகளை ஒன்றுக்கு பல தடவை யோசித்து எங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். பத்ர் யுத்தம் முடிவடைந்த பிறகு நடந்த ஒரு சில அகீதா ரீதியான நிகழ்வுகள், நம்பிக்கை ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்குது. அதையும் நாங்கள் படிச்சிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் பத்ர் களத்தில் இருந்து பெற வேண்டிய பாடங்களை ஓரளவு படித்தவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைய தினம் நாங்கள் பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா